உலக நாடுகளால் மாத்திரமல்ல கனேடியர்களால் வரவேற்கப்பட்ட இதுவரையில் கானி அவர்களுக்கு கிடைத்திருக்க முடியாத ஆதரவு அல்லது வெளிப்படைத்தன்மையாக வெளிப்படுத்தப்பட்ட ஆதரவு என்பது நேற்று அவரது உரையின் பின்னான பொழுதுகளில் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அவர் உலக விதி என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது, புதிய ஒழுக்கில் உலகம் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்பதனை மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதோடு பழைய விதிகள் பொருந்தாது என்ற ஒரு விடயத்தையும் இந்த மாநாட்டின் உரையினுடைய சாராம்சமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வல்லரசுகள் இவ்வாறான வரி விதிப்பு மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் போன்றவற்றினால் ஏனைய நாடுகளை ஒரு முட்டுக்கட்டையை சந்திக்க வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகின்றன ஒன்று விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் அமெரிக்க வரைபடத்தில் கனடாவையும் கிரீன்லாண்டையும் இணைத்திருந்தார். இந்த கனடாவிற்கும் கிரீன்லாந்துக்கும் அமெரிக்க நிறம் பூசப்பட்டது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் அவை இருக்கும் என்கின்ற கருத்திலே விதித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் பெரிய செலவு குறைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற கதாநாயகனாக காட்டிக்கொண்டு இந்த வருட 1 டிரில்லியன் உள்ள தங்களுடைய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை அடுத்த வருடத்திற்கு 1.5 டிரில்லியனாக மாற்றி இருக்கின்றார். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் நான் நினைக்கவில்லை டியாகோ காசியோவை விட்டு அது வெளியேறும் என்று. அது அவ்வாறு இருக்கும். சில வேளைகளில் அந்த தீவு மொரிசியஸுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அந்த தீவின் உரிமையை தான் மொரிசியஸிடமிருந்து வாங்கி அல்லது மொரிசியஸிடமிருந்து அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தவே அது முயற்சிக்கும் என்பதுதான் உண்மை. உலகின் முதலாய ராணுவ சக்தி யார் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் கூறலாம் அது அமெரிக்கா தான் என்று. அவ்வாறானவர் மற்ற நாடுகளுக்கு சொல்லுகின்றார் நாங்கள் கைப்பற்றாவிட்டால் சீனாவும் ரஷ்யாவும் பிடித்து விடும் என்று. இது அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற கதை போல். ஒரு பெரிய தேசம் அந்த தேசத்தை தனது கொடியின் நிறம் பூசி இன்னொரு தேசம் அதாவது வெள்ளை மாளிகையில் உத்தியோகபூர்வமாக கதைக்கின்ற ஒரு இடத்தில் அதை வைத்து கதைப்பாராக இருந்தால் அவருடைய மனநிலை என்பது அதாவது இந்த வெள்ளை ஆதிக்கம் அல்லது அந்த ஒரு பழைய கட்டமைப்பிற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றது. ஆனால் பழைய கட்டமைப்பு என்பது இனி அந்த முடியாத விடயம் 180 200 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற விடயங்கள் போன்று இப்பொழுது செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்பதை அவர் ஏற்க மறக்கின்றார். டாவோஸில் நடைபெறுகின்ற உலக பொருளாதார மாநாடு என்பது உலக தலைவர்களுக்கு மிக முக்கியமான மாநாடாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதில் ட்ரம்பினுடைய உரையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொழுது அவருடைய உரை தாமதமாகிக் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே மாகாணி அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் உலக விதி என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது, புதிய ஒழுக்கில் உலகம் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்பதனை மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதோடு பழைய விதிகள் பொருந்தாது என்ற ஒரு விடயத்தையும் இந்த மாநாட்டின் உரையினுடைய சாராம்சமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வல்லரசுகள் இவ்வாறான வரி விதிப்பு மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் போன்றவற்றினால் ஏனைய நாடுகளை ஒரு முட்டுக்கட்டையை சந்திக்க வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகின்றன ஒன்று விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பெயரை குறிப்பிடாமல் அவர் செய்கின்ற விடயங்களை குறிப்பிட்டு அவர்தான் இந்த அழுத்தங்களுக்கு காரணமானவர் என்ற ஒரு விடயத்தை சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இப்பொழுது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த டியாகோ காசியாவில் இருக்கின்ற படைத்தளம் என்பது மிக முக்கியமாக பல நாடுகளாலும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு இடமாக மாறியிருக்கின்றது. இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறிப்பாக பொருளாதார ரீதியில் அழுத்தத்தை கொடுப்பதனூடாக தம்வசப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் இடம்பெறலாம் என்ற ஒரு அனுமானத்தை தற்பொழுது உலக நாடுகள் மத்தியில் விதைத்திருக்கின்றன. காரணம் அமெரிக்காவினுடைய பெரிய தளமாக இந்த டியாகோ காசியாவில் அமைந்திருக்கின்ற இராணுவ படைத்தளம் அமைந்திருக்கின்றது. இதன் மூலமான நகர்வுகள் எவ்வாறான விளைவுகளை இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இது பற்றிய விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், உலக வல்லாதிக்க நாடுகளுடைய அழுத்தங்கள் ஒருபுறம், பொருளாதாரத்திற்காக சண்டையிடுகின்ற நிலையாக இந்த நிலை பார்க்கப்பட்டாலும் ஏற்கனவே பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கின்ற நாடுகள் இந்த நாடுகளின் மூலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து என்பது எதிர்காலத்தில் ஏற்பட போகிறது. கனேடிய பிரதமர் டாவோஸில் ஆற்றியிருக்கின்ற உரை என்பது உலக நாடுகள் அனைத்திற்கும் பொதுவான அவர்களுடைய மனங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த உரையை ட்ரம்ப் எவ்வாறு எதிர்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நிச்சயமாக ராம். அதாவது உலக நாடுகளால் மாத்திரமல்ல, கனேடியர்களால் வரவேற்கப்பட்ட இதுவரையில் கானி அவர்களுக்கு கிடைத்திருக்க முடியாத ஆதரவு அல்லது வெளிப்படைத்தன்மையாக வெளிப்படுத்தப்பட்ட ஆதரவு என்பது நேற்றைய அவரது உரையின் பின்னான பொழுதுகளில் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஏனைய நாடுகளின் தலைவர்கள் மாத்திரமல்ல, மக்கள் கூட இது நிச்சயமாக ஒரு அதாவது அசாதாரண உரை என்று இதை கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் அதாவது மீளவும் பழைய உலக ஒழுக்கத்தில் செல்ல முடியாது என்கின்ற ஒரு கருத்தியலை முன்வைத்திருக்கின்றார். இந்த புதிய உலக ஒழுக்கு என்பது ஆரம்பமாகிவிட்டது என்பதை தெரிவிக்காமல் அதை ஏற்று மீளவும் அதாவது மீளவும் அங்கே நாங்கள் பழைய உலக ஒழுப்பிற்கு அல்லது அமெரிக்காவிற்கு கீழ் செல்ல முடியாது என்பதை தெளிவாகவும் அதற்கான வரையறைகளையும் அத்தோடு கனடா இந்த விடயத்தில் எவ்வாறு தலைமையேற்றி செல்ல முடியும் என்பதையும் மிகவும் அசாத்தியமாக துணிவோடு கூறியிருக்கின்றார். அதாவது கனடா ஒரு கனிம பொருட்களோ எண்ணெய் வளங்களோ போன்ற பல விடயங்களை கொண்ட நாடாக இருக்கின்றது. அது எவ்வாறு மற்ற நாடுகளுடனான உறவுகளை மேற்கொள்ளலாம் போன்ற பல விடயங்களையும் இந்த விடயத்தில் எவ்வாறு உலகம் செயற்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் ஒரு அறிவியல் சார்ந்த அரசியல்வாதியாக அல்லது அனுபவம் ஒரு துறைசார் அனுபவம், அதுவும் பொருளாதார துறைசார் அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருப்பதால் அதற்கான கனதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், அமெரிக்கர்களால் இந்த உரை வரவேற்கப்பட்டிருக்கின்றது அல்லது அமெரிக்கர்கள் தங்களுடைய கனடாவில் உள்ள உறவுகளுக்கோ அல்லது அதாவது குறிப்பாக வெளிப்படையாகவே ஊடக விமர்சகர்கள் தெரிவித்த கருத்து ஒன்று நேற்று, அதாவது தங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து பல அழைப்புகள் வந்திருந்தன ஊடகவியலாளர்களிடமிருந்து கூட, இதுதான் வழி, இவ்வாறுதான் செல்ல வேண்டும் என்று. ஆனால் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நாளும் செய்தி தருவியாகவும் மாற்றம் தருவியாகவும் இருக்க போகின்றன. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போர்கள் மூழ்வது என்பது, இந்த உலகளாவிய போர்கள் மூழ்வது என்பது ஏதோ பெரிய திட்டங்கள் இட்டு படைகளை நகர்த்தி அல்ல. ஒரு வார்த்தை பிரயோகம் அல்லது ஒரு பட்டன் அழுத்தம் அல்லது ஒரு தவறுதலான நடவடிக்கை மற்ற நாடுகளை பதட்டமடைய செய்யும் அல்லது பழிவாங்க செய்யும். எனவே அவ்வாறானதொரு சூழ்நிலைக்கு இட்டு செல்கின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். அதற்கான மிரட்டல் என்பதை அதை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். பொருளாதாரம் என்பது ஆயுதமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய நட்பு நாடுகளை அதாவது பழிவாங்குவதற்காக பொருளாதாரம் என்பது ஆயுதமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் சொன்னால், சீனாவில் பேசும் பொழுது அமெரிக்கா என்கின்ற பெயரையோ ட்ரம்ப் என்கின்ற பெயரையோ பாவிக்காத மாதிரி நேற்றைய உரையின் பொழுது ட்ரம்ப் அல்லது அமெரிக்கா என்பதை அவர் பாவிக்கவில்லை. ஆனால் மறுபக்கமாக நீங்கள் அமெரிக்கா எவ்வாறு இந்த உரையை எடுக்கும் என்றால் மிகவும் கசப்பானது. ஆனால் அவர்கள் அதாவது உடனடியாக அவர்களால் பல எதிரிகளை சம்பாதிக்க முடியாது. நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர் நகைச்சுவையாக செய்வதாக நினைத்துக் கொண்டு செய்கின்றதெல்லாம் அவருடைய மனப்போக்கு என்பதில்லை, அவர்களுடைய ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கட்டமைப்பு செய்கின்ற வேலையாக இவ்வாறு கூறலாம். நேற்றைய தினம் அமெரிக்க வரைபடத்தில் கனடாவையும் கிரீன்லாண்டையும் இணைத்திருந்தார். அதாவது பக்கத்தில் வைத்திருக்கிறார். ஆமாம், வெனிசுலாவை மற்ற பக்கம் வைத்திருக்கிறார். இந்த கனடாவிற்கும் கிரீன்லாந்துக்கும் அமெரிக்க நிறம் பூசப்பட்டது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் அவை இருக்கும் என்கின்ற கருத்திலே விதித்திருக்கின்றார். இதை உண்மையிலே பிரித்தானியா அல்லது பிரித்தானிய அரச குடும்பம் கூட மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் டென்மார்க் என்பது ஒரு அரச குடும்பத்திற்கு கீழ் வருவது. அதே போல கனடா கூட தனது குடியுரிமை சுதந்திர நாடாக இருந்தாலும் பிரித்தானிய அரச குடும்பத்திற்கான கௌரவத்தை கொடுக்கின்ற ஒரு குடியமைப்பை அல்லது அரசியலமைப்பை கொண்டிருக்கின்றது. அதை விட கிரீன்லாந்துக்கும் கனடாவுக்கும் உள்ள தூரம் வெறுமனே 26 கிலோமீட்டர் என்றால் பலருக்கும் அது சில விலைகளில் தெரியாத விடயமாக இருக்கலாம். கனடாவிற்கு சொந்தமான எல்ஸ்மியர் தீவு என்கின்ற தீவும் கிரீன்லாந்துக்கும் இடையேயான தூரம் என்பது வெறும் 26 கிலோமீட்டர்கள். எனவே அவ்வாறான ஒரு நடவடிக்கையை அவர் அதாவது இவ்வாறான மிரட்டல்களை அவர் விடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த நடவடிக்கை என்பது அவர்களால் விரும்பப்படாத ஒன்றாக இருந்தாலும் பல எதிரிகளை ஒரு நேரத்தில் சம்பாதிப்பதை அவர் விரும்புவாரா என்பதுதான் இப்பொழுது முக்கியமாக உள்ள கேள்வி. இவர்களுடைய திட்டம் என்பது பழமைவாதத்தையும் அல்லது மொன்ட்ரோடிக்ஷன் எனப்படுகின்ற
100-200 வருடங்களுக்கு முந்தைய திட்டங்களை கொண்டு வருவதோ அல்லது ஒரு புதிய கட்டமைப்பை கொண்டு வருவதோ இவ்வாறு பார்க்கலாம். கனடாவில் நீங்கள் இப்பொழுது கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு ஒரு கன்சர்வேட்டிவ் எம்பி ஐக்கிய நாடுகள் அவை தேவையில்லை என்று ஒரு கையெழுத்து வேட்டையில் ஈடுபட்ட பொழுது அதற்கு 40,000 அல்லது 50,000 கையெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டதுடன் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் மனதில் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்ற எண்ணம் தோன்றியது. அது உண்மையிலேயே இவ்வாறானவர்களிடமிருந்து ஒரு வந்த பிரதிமைப்பாடு. இப்பொழுது அவர் அந்த உலக சமாதான சபை ஒன்றை ஏற்படுத்துவதாகவும் அதில் அங்கத்துவராக சேர்வதற்கு ஒவ்வொரு நாடுகளும் $1 பில்லியன் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு நிர்பந்தத்தை விடுத்திருக்கின்றார். ஆனால் கனடா அந்த காசு கொடுப்பதற்கு மறுத்திருக்கின்றது. ஆனால் அந்த விடயத்தை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செல்கின்ற பாதை என்பது மிகவும் ஆபத்தானது. உலகம் எந்த நேரமும் ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம். அதற்கு ஏற்ற வகையில் நான் கூறியது போல ஒவ்வொரு மணித்துளியும் அல்லது ஒவ்வொரு நாளும் செய்திகளாகியே அமையப் போகின்ற ஒரு காலகட்டத்தை இப்பொழுதைய நிலை ஏற்படுத்தியுள்ளது. சரி. இப்பொழுது உலக நாடுகளில் வல்லரசு நாடுகள் இதில் தாக்கு பிடிக்கக்கூடிய நாடுகளாக இருக்க போகின்றன. ஒன்றுக்கொன்று உதவக்கூடிய பாங்கும் காணப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒன்றிணைவு என்பது நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா? அதே போன்று இலங்கை போன்ற நாடுகள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றன. அவை எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்? ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதார கொள்கையும் வெளிநாட்டு கொள்கையும் இந்த பிராந்திய வல்லரசுகள் சார்ந்தனவையாக இருக்கின்ற பொழுது இவ்வாறு ஒரு மேற்கத்திய நாடினுடைய அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது எவ்வாறு அந்த நாடுகளை தாக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக. நீங்கள் முதல் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். மொரிசியஸ் இல்ல, டியாகோ காசியோ குறித்த கருத்தை நேற்று தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்திருந்தார் அது ஒரு படு முட்டாள்தனமான வேலை. அந்த தீவை கொடுக்க முடியாது. தீவை கொடுப்பதாக இங்கிலாந்து குறிப்பிட்டது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். எந்த ஒரு விடயத்தை கொண்டு நாங்கள் அந்த தீவில் இருந்து வெளியேற மாட்டோம் என்று. இங்கே உள்ள உண்மை என்னவென்றால் இந்த ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுது அமெரிக்காவும் இணங்கி இருந்தது இங்கிலாந்துடன் சேர்ந்து. ஆம், நாங்கள் விட்டுக் கொடுக்க போகிறோம் என்று அவர்களால் பராமரிக்க முடியாது. இவ்வாறு கூறுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் பெரிய செலவு குறைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற கதாநாயகனாக காட்டிக்கொண்டு இந்த வருட 1 டிரில்லியன் உள்ள தங்களுடைய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை அடுத்த வருடத்திற்கு 1.5 டிரில்லியனாக மாற்றி இருக்கின்றார். அதாவது 500 பில்லியன்கள் அல்லது 5000 மில்லியன்கள் அதிகரிக்கின்றார். ஜப்பான் கூட ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது சற்று முன்னர். நீங்கள் இது குறித்த விடயங்களை பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தீர்கள். ஜப்பானுக்கு வழங்க வேண்டிய ஆர்டர் செய்யப்பட்ட ஆயுதங்கள் கூட இன்னும் வழங்கப்படவில்லை என்று. ஆமாம். அதை கூட ஜப்பான் இப்பொழுது கொண்டு வருகின்றது. தாங்கள் கொடுத்த ஆயுதங்கள் கூட ஒரு 9 பில்லியன் டாலர்கள் ஆயுதங்கள் தங்களுக்கு தரவில்லை என்று. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் இவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டத்தை அவரால் கொண்டு வர முடியுமா? அதாவது 1 டிரில்லியன் டாலர்களில் இருந்து அதனை 1.5 டிரில்லியன் டாலர்களுக்கு ஆக்குவது. எனவே இப்பொழுது அவர் டியாகோ காசியோவை தாங்கள் வைத்திருக்க போவதாக கூறினாலும் இதன் பாதிப்பு என்பது இலங்கையை பிரபல்யப்படுத்த போகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக எரிபொருள் நிரப்புவதற்குத்தானும் இலங்கையின் தேவை என்பதை டியாகோ காசியோ தான் கொண்டு வருகின்றது. நாங்கள் நினைப்பது போல வேறு காரணங்கள் இல்லை என்றால் இந்த பலரது கவனத்திற்கும் இடப்படாத அல்லது கவனத்திற்கு உட்படாத விடயமாக இந்த தீர்ப்பின் பிரகாரம் அமைந்து விட்டது என்றால் 10-11 கடந்து சென்ற விடயங்களில் ஒன்று இதுவாக இருக்கலாம். 2022 ஆண்டு தான் இந்த தீர்ப்பாயம் வந்தது. அது கொடுக்கப்பட்டது 1966 ஆண்டு. எனவே அதனுடைய அந்த லீஸ், அவர்கள் கொடுத்த லீஸ் என்பது உண்மையிலே இந்த குத்தகைக்கு அமெரிக்காவுக்கு அவர்கள் கொடுத்த குத்தகை என்பது 2016 ஆண்டு முடிந்துவிட்டது. 50 ஆண்டுகள குத்தகைக்காக ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் வேறு சில ஆயுத தொழில்நுட்பங்களையும் அமெரிக்காவிடம் இருந்து அவர்கள் வாங்கியிருந்தார்கள் இங்கிலாந்தினர். அதுவும் தங்களுடைய நிலத்தை கொடுக்கவில்லை, வேறொரு நாட்டுக்கு சொந்தமான நிலத்தை கொடுத்து அதை வாங்கியிருந்தார்கள். எனவே இப்பொழுது அந்த நிலம் என்பது சர்வதேச நியதிகளுக்கு ஏற்ப இப்பொழுது இங்கிலாந்து ஒத்துக்கொண்டு விட்டது. தாங்கள் அதை அவர்களுக்கு கொடுப்போம், அது மொரிசியஸுக்கு சொந்தமானது என்று. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர்கள் தான் அங்கே இருந்திருந்தார்கள். பலர் அதாவது பூர்வீக குடிகளாக இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் அவ்வாறான நிலை இருக்கின்ற பொழுது இலங்கையின்
பிரபல்யம் என்பது நிச்சயமாக அமெரிக்கா போன்ற நாடுகளின் அக்கறைக்கு உட்படுத்துகின்ற பொழுது இந்தியாவும் ஏன் தனது கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும். அது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது கட்டுப்பாடு என்பது நிதியால் கட்டுப்படுத்தி வைத்திருப்பது என்கின்ற காரியங்கள் இருக்கலாம் ஒழிய, மற்றும்படி இந்த பாதுகாப்பு தரப்புகள் சென்று கட்டுப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களாக இருக்காது. அதேவேளை இன்னும் ஒரு இந்தியாவிற்கு சாதகமான விடயமாக இருப்பது இந்த பலாலி விமான நிலையம் என்பது இப்பொழுது சர்வதேச விமான நிலையமாக அதற்குரிய குறியீடுடன் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நான் நினைக்கிறேன் JFF என்கின்ற குறியீட்டுடன் சர்வதேச விமான நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதே சர்வதேச விமான நிலையமாக உள்ள ஒரு விமான நிலையத்தை பற்றி அங்கே அதீதமான இராணுவம் தொடர்பான கருவிகள் பயன்படுத்த முடியாது. எனவே இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான தொடர் புள்ளி என்பது 20 கிலோமீட்டராக இருந்தால் கூட அந்த தொடர்பாடலில் உள்ள மாற்றங்கள் என்பன இந்தியாவை சற்றே ஆறுதல் அடைய வைத்திருக்கும். ஆனால் மறுபக்கமாக அது கவனத்திற்கு எடுக்கும். இப்பொழுது இந்த சர்வதேச ஒரு அந்த அதாவது வந்து டிராவல் கேக் எனப்படுகின்ற ஒரு பயணம் செய்து பதிவிடுகின்ற ஒரு யூடியூபர் யாழ்ப்பாணத்தில் இருந்து தாங்கள் கோப்பி அருந்துவதற்கு முதலே திருச்சியில் இறங்கி விட்டதாக, அதாவது எழுந்து பறந்து இறங்குவது 35 நிமிடம் என்பது இரு நாடுகளுக்கிடையே இவ்வாறு பயணிக்க முடியுமா என்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சிக்கு பயணிங்கள் என்று ஒரு 10 நிமிட வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுகின்றது, உல்லாச பயண ரீதியாக முன்னேற்றம் பெறுகின்றது, தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் பெறுகின்றது. இதன் மூலம் இந்தியா ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். ஆனால் இதற்கான காரணம் இந்த டியாகோ காசியா இப்பொழுது இவரது விருப்பாகத்தான் இவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று தெரியாது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் நான் நினைக்கவில்லை டியாகோ காசியாவை விட்டு அது வெளியேறும் என்று. அது அவ்வாறு இருக்கும். சில வேளைகளில் அந்த தீவு மொரிசியஸுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அந்த தீவின் உரிமையை தான் மொரிசியஸிடமிருந்து வாங்கி அல்லது மொரிசியஸிடமிருந்து அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தவே அது முயற்சிக்கும் என்பதுதான் உண்மை. எப்படி கிரீன்லாண்டை கையகப்படுத்த விரும்புகிறதோ அதே போன்ற ஒரு நிலை டியாகோ காசியாவையும் சொந்தமாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்லை, அதைத்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். தான் ஏன் கிரீன்லாந்தை கையகப்படுத்த முயற்சிக்கின்றேன் என்றால் டியாகோ காசியாவில் ஏற்பட்டுள்ள ஒரு மடைமைத்தனமான நிலைமை இங்கேயும் ஏற்பட்டுள்ள இவ்வாறு கூறுங்கள். இவர் அதாவது உலகின் முதலாய இராணுவ சக்தி யார் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் கூறலாம் அது அமெரிக்கா தான் என்று. அவ்வாறானவர் மற்ற நாடுகளுக்கு சொல்லுகின்றார் நாங்கள் கைப்பற்றாவிட்டால் சீனாவும் ரஷ்யாவும் பிடித்து விடும் என்று. இது அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்கின்ற கதை போல். அவ்வாறான நிலை அங்கு இல்லை என்று சொன்னால் அமெரிக்க படை தாராளமாக அங்கு இருக்கின்றது. அதன் பாவனையில் கிரீன்லாந்து இருக்கின்றது. அதைவிட டென்மார்க் என்பது நேட்டோ நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அது சீனாவோ அல்லது ரஷ்யாவோ இவர்களுடன் போரிடுவது போன்று ஆகிவிடும் நேட்டோவுடன். அவ்வாறான ஆனால் அவர் அந்த கனிம பொருட்களை எடுப்பதற்காகவும் அதாவது உலகிலேயே மிகப்பெரிய தீவு என்பதுதான் கிரீன்லாந்து. அது 2 மில்லியன் கிலோமீட்டருக்கு பெரிய அளவிலான தீவு. அதாவது நாடுகளை விடவே பெரிய தீவு. ஆனால் அங்கே மக்கள் வசிக்கக்கூடிய இடம் என்பது மிகவும் சிறிய அளவு இடமாகவும் வசிக்கின்ற மக்கள் என்பவர்கள் ஒரு 55,000 அல்லது 60,000 இருக்கின்றபடியால் அதை கையாள்வது என்பது மிகவும் இலகு. என்றால் மிகுதி இடங்கள் எல்லாம் பனியால் சூழப்பட்டிருக்கின்றன. அதுதான் உண்மையான காரணம். சரி, இப்பொழுது உலகில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றதன்படி ஒரு பதட்டம் நிறைந்த சூழல் காணப்படுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றம் கூட இன்றைய தினம் அவர்கள் அமெரிக்காவோடு கடந்த ஜூலையில் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான முயற்சிகளில் கூட ஈடுபடுவதாக செய்திகள் வெளிவருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உரை என்பது இப்பொழுது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய உரை மேலும் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குமா அல்லது ஒரு சுமூக போக்கை கடைபிடிக்கக்கூடியதாக இந்த மாநாட்டின் நிறைவில் இந்த உரை அமையும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை, இப்பொழுது மாநாட்டில் நடைபெறுகின்ற விடயத்தை இடையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை நாங்கள் முன்வைப்போம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை மகாநாடு முடிய இருக்கின்றது, உலக பொருளாதார மகாநாடு.
டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் அவருடைய உரை என்பது கனதியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக அதில் அவர் இந்த கிரீன்லாந்தை பற்றி எவ்வாறு தாங்கள் அதன் தேவை இருக்கின்றது, கையகப்படுத்தப்படுகின்றோம் என்கின்ற பொழுது அங்கே ஒரு உறவு நிலை இருக்காது. முன்னர் இவர் செல்கின்ற பொழுது இந்த நாடுகள் நீங்கள் பார்த்தீர்களானால் நேட்டோ நாடுகள் மிகவும் நட்புறவானவை. ஆனால் இப்பொழுது பிரான்சின் அதிபர் கூட சொல்லுகின்றார், மிரட்டலான பொருளாதார மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று. டென்மார்க் சொல்லுகின்றது, நோர்வே சொல்லுகின்றது. எனவே பல இடங்களிலும் பல விடயங்களில் இருந்து அவர் தவிர்க்கப்படுகின்ற நிலையில் அவரது உரை நிச்சயமாக காட்டமாக இருக்க போகின்றது. அந்த எவ்வாறு விடயங்கள் செல்ல போகின்றன என்பதை இந்த வருடத்திற்கானதல்ல, இந்த நூற்றாண்டுக்காக சில வேளைகளில் தீர்மானிக்கின்ற நாளாக கூட இந்த எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அமையலாம். என்னவென்றால், நாங்கள் நினைக்காத விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யார் வெனிசுலாவை பற்றி கதைக்கின்றார்கள்? சொன்னார்கள் ஜனநாயக மறுப்பு, கைப்பற்றினார்கள், இது அது என்று எல்லாம் கதைத்தார்கள். ஆனால் அது மறக்கப்பட்ட விடயமாக இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இவ்வளவு விடயத்தையும் அவர் முன்னுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் இந்த ஜெஃப் எஸ்டீனின் ஃபைல்ஸ், அதாவது இவருடைய பாலியல் சிறுபிராயத்துடனான பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயங்களை இவருடைய கட்சியை வெளியிடுமாறு கூறிய பொழுது அந்த விடயம் இப்பொழுது சகலரும் மறந்து விட்டார்கள். வெனிசுலாவை மறந்து விட்டார்கள். அதே போல கிரீன்லாந்து கொண்டு நடந்தால் கூட மறந்துவிடக்கூடியது. கனடாவிற்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை உலகம் இப்பொழுது ஒத்துக்கொண்டு உலகின் பல முக்கிய விமர்சகர்களும் அல்லது தலைவர்களும் அதை கூறுகின்றார்கள் என்றால் இவ்வாறு யோசியுங்கள். ஒரு பெரிய தேசம் அந்த தேசத்தை தனது கொடியின் நிறம் பூசி இன்னொரு தேசம், அதாவது வெள்ளை மாளிகையில் உத்தியோகபூர்வமாக கதைக்கின்ற ஒரு இடத்தில் அதை வைத்து கதைப்பாராக இருந்தால் அவருடைய மனநிலை என்பது, அதாவது இந்த வெள்ளை ஆதிக்கம் அல்லது அந்த ஒரு பழைய கட்டமைப்பிற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றது. ஆனால் பழைய கட்டமைப்பு என்பது இனி அந்த முடியாத விடயம். 150 200 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற விடயங்கள் போன்று இப்பொழுது செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்பதை அவர் ஏற்க மறக்கின்றார். ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாளும் செய்தியாக அமையும் அல்லது மனத்தியாலங்கள் கூட இனி செய்தியாக அமையும். ஆமாம், அவ்வாறான செய்திகளை உடனுக்குடன் நாங்களும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் சுரேஷ். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.